அந்த சமயம் இரவானதால சீதாவும் அவங்க பையன் குக்குவும் தங்களுடைய கூட்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. அது மழைக்காலன்றதால அந்த சமயம் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இப்படி தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. கூடவே பலமான காற்றும் வீச ஆரம்பிச்சது. இப்படி வேகமா காத்தடிச்சதால சீதாவோட பையன் குக்கு கூட்டுல இருந்து கீழே விழுந்துட்டான். இப்படியே மறுநாள் பொழுது ஆச்சு. குக்கு குக்கு எங்க போயிட்ட நீ? பக்கத்துல தானே நேத்து தூங்கிட்டு இருந்த. குக்கு குக்கு எங்க இருக்க? குக்கு இல்லாதத நினைச்சு சீதா குருவி ரொம்பவே பதட்டமாயிடுச்சு. அங்க இருந்த எல்லா புதர்கிட்டையும் தேடி பார்த்துச்சு. ஆனா குக்கு எங்கேயுமே இல்ல. உடனே சீதா குருவி பக்கத்து வீட்டுல இருந்த ரகு காகத்தோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ரகு அண்ணா, நீங்க குக்குவை பாத்தீங்களா? நேத்திரவு என் பக்கத்துல தான் தூங்கிட்டு இருந்தான். இப்ப காலையில எழுந்து பார்க்கும் போது அவன் ஆளே இல்ல. நீங்க எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இல்லையே சீதா, குக்குவை நான் எங்கேயுமே பார்க்கல. நேத்து பெஞ்ச மழையில நான் இன்னும் வீட்டை விட்டே வெளியே வரலன்னா பாத்துக்க. ரகுவண்ணா, குக்குவை நினைச்சா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. தயவு செய்து எனக்கு ஏதாச்சும் கொஞ்சம் உதவி பண்ணுங்க. சீதா, எனக்கு தெரிஞ்சு நேத்து மழையும் பெஞ்சிச்சு, கூடவே புயலும் அடிச்சது. கண்டிப்பா அது மேற்குல இருந்து கிழக்கு திசையா நோக்கி தான் அந்த பலமான காத்து அடிச்சது. அப்ப கண்டிப்பா குக்கு கிழக்க நோக்கி தான் போயிருப்பான். இப்படி பேசிக்கிட்ட ரெண்டு பேரும் கிழக்கு திசையை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல குக்கு கிழக்கு திசையில இருக்கிற ஒரு காட்டுல ஒரு நதிக்கரை ஓரமா படுத்துட்டு இருந்தான். குக்குவால தான் ரக்கைகளை கொஞ்சம் கூட அசைக்க முடியல. என்னன்னு பார்த்தா அவனுடைய ரக்கையில ரொம்பவே அடிபட்டு இருந்துச்சு. அம்மா, என்னுடைய ரக்கைய கொஞ்சம் கூட அசைக்க முடியல. என்னோட ரக்கையில ரொம்பவே அடிபட்டிருக்கு. அம்மா, நீங்க எங்க இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க. குக்கு ரொம்ப வலியால துடிச்சிட்டு இருந்தான். அந்த சமயத்துல அந்த வழியா பறந்து வந்த சோட்டு கிளி இப்படி பேச ஆரம்பிச்சது. சின்ன பறவையே, உன்னோட ரக்கையில ரொம்பவே அடிபட்டிருக்கு. நீ என்னுடைய வீட்டுக்கு வா. உன்னுடைய ரக்கைக்கு நான் மருந்து போட்டு விடுறேன். ஆண்டி, நான் என்னுடைய காட்டுல இருந்து ரொம்ப தூரம் வந்துட்டேன். எனக்கு இப்ப எங்க அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு. எங்க அம்மா கிட்ட நான் போகணும். இங்க பாரு, அம்மா உன்னை தேடி கண்டிப்பா இந்த காட்டுக்கு வருவாங்க. ஆனா நீ இங்கேயே இருந்தா உனக்கு ரொம்ப ஆபத்து. கொஞ்ச நாளைக்கு என் வீட்டுல இரு. அப்புறம் அம்மா வந்த பிறகு நீ அம்மா கூடயே போ, சரியா? இப்படி பேசின சோட்டு கிளி தான் எடுத்துட்டு வந்த கூடையில குக்குவை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சது. இப்படி இவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்ததும் சோட்டு கிளி குக்குவோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுச்சு. அப்புறம் அதுக்கு தேவையான உணவு கொடுத்துச்சு. சோட்டு கிளி இப்படி குக்குவை கவனிச்சிட்டு இருக்கும் போது சோட்டுவோட பையன் இப்படி பேச ஆரம்பிச்சான். அம்மா, இந்த பறவை யாரு? எதுக்காக நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? முதல்ல வீட்ல இருந்து வெளியே அனுப்புங்க. மிட்டு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அந்த பறவை பக்கத்து காட்டுல இருந்து தெரியாம நம்ம காட்டுக்கு வந்துடுச்சு. அதோட ரக்கைய பாரு, எவ்வளோ அடிபட்டிருக்குன்னுட்டு. இந்த சமயத்துல நம்ம வெளியே அனுப்பலாமா? அதுக்காக இந்த பறவையை நம்ம வீட்ல வச்சுக்க போறீங்களா? எனக்கு இந்த பறவையை பிடிக்கவே இல்ல. வெளியே அனுப்புங்கம்மா. மிட்டு, அவங்க அம்மா கூட்டிட்டு போற வரையும் நம்ம வீட்டுல தான் இருக்கும் இந்த பறவை. இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. அது ரொம்ப பாவம் தானே. அங்க பாரு, ரக்கையில அடிபட்டதால இந்த சமயத்துல வெளியே அனுப்புனா அதுக்கு கண்டிப்பா பெரிய ஆபத்து வந்துடும். ஆண்டி, என்னுடைய காயத்துக்கு மருந்து போட்டு விட்டதுக்கும் எனக்கு உணவு கொடுத்ததுக்கும் உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல. நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். குக்கு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது. வெளியே நிறைய ஆபத்துகள் இருக்கு. உன்னுடைய ரக்கை குணமடைகிற வரையும் எங்க வீட்டுல கொஞ்ச நாளைக்கு இரு. அப்புறம் உன்னுடைய இஷ்டப்படி உன்னுடைய அம்மாவை தேடி நீ போ, சரியா? சரி, நீங்க வீட்லயே இருங்க. நான் உங்களுக்காக உணவு எடுத்துட்டு வரேன். அதே சமயத்துல சீதா குருவியும் ரகு காகமும் அங்க இருந்த ஒரு வயதான ஒரு பறவை கிட்ட பேச ஆரம்பிச்சாங்க. பாட்டி, நாங்க ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வரோம்.
என்னுடைய குழந்தை நேத்து பேஞ்ச மழையில தொலைஞ்சிட்டான். அவனை எங்கேயாச்சும் நீங்க பாத்தீங்களா? இல்லம்மா, அப்படி எந்த ஒரு குழந்தையும் நான் பார்க்கல. நேத்து பேஞ்ச மழையில இந்த காட்டுலயும் நிறைய பறவைகள் முட்டைகள் எல்லாம் தொலைஞ்சு போயிடுச்சு. என்ன பண்றது? இப்படியெல்லாம் நடக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோமா? பாட்டி, நாங்க காலையில இருந்து தேடிட்டு இருக்கோம். ஏதாச்சும் எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க. இங்க பாருங்க பறவைகளா, உங்களுக்கு நான் உதவி பண்ணணும்னு தான் ஆசை. ஆனா என்னால ரொம்ப தூரத்துக்கு பறக்க முடியாது. ஆனா நீங்க போற திசை சரியானது. நீங்க இந்த திசையை நோக்கியே பறந்து போங்க. கண்டிப்பா உங்க குழந்தை உங்களுக்கு கிடைப்பான். அந்த வயதான பறவை இப்படி சொன்னதும் சீதாவும் ரகுவும் திரும்ப கிழக்கு திசை நோக்கியே பறக்க ஆரம்பிச்சாங்க. சீதா, இப்ப இரவாயிடுச்சு. அதனால நம்மனால சரியா பறக்க கூட முடியாது. இந்த மரத்து மேலே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு காலையில விடிஞ்சதோ குக்குவை போய் தேட ஆரம்பிக்கலாம். ரகு அண்ணா, நீங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான். ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க எனக்காக வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. சீதா, எதுக்காக நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஒரு அண்ணனா இருந்து என்னுடைய கடமையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்படி இவங்க பேசிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே ரகுக்காகவும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சது. ஆனா சீதா குருவிக்கு தூக்கமே வரல தான் பையனை நினைச்சு. இப்படியே மறுநாள் பொழுது ஆச்சு. சீதா குருவியும் ரகுக்காகவும் விடிஞ்ச உடனே ரகுவை தேடி பறந்து போனாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பறந்து போயிட்டு இருக்கும் போது அங்கிருந்த ஒரு பறவை கிட்ட குக்குவை பத்தி விசாரிச்சிட்டு இருந்தாங்க. இத பார்த்த மோட்டு கிளி அங்க உடனே பறந்து போச்சு. என்ன குக்குவா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. குக்கு என்ன அதே சமயத்துல குக்குவும் மிட்டுவும் அவங்க கூட்டுல உட்காந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல ஜன்னல் வழியா வந்த ஒரு விஷப்பாம்பு மிட்டுவை நோக்கி வந்துட்டு இருந்துச்சு. மிட்டு, அங்க பாரு பாம்பு. சீக்கிரமா இந்த பக்கமா வந்துடு, இல்லனா உன்னை கடிச்சிடும். வந்துடு மிட்டு. குக்கு இப்படி சொன்ன உடனே மிட்டுவும் குக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டான். ஆனா மிட்டுக்கு அந்த பாம்பை பார்த்ததும் கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. உடனே குக்கு பக்கத்துல இருந்த ஒரு மரக்கட்டை எடுத்துக்கிட்டு அந்த பாம்பு பக்கத்துல மெல்லமா நடந்து போனான். குக்குவோட ரெக்கைகள் ரொம்ப வலிச்சாலுமே அது எதுவும் பொருட்படுத்தாம அந்த பாம்பை அடிக்க ஆரம்பிச்சான். குக்கு இப்படி அடிச்சதால வலி தாங்க முடியாத அந்த பாம்பு வீட்டை விட்டு வெளியே போயிடுச்சு. குக்கு, உனக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு என் உயிரையே நீ காப்பாத்திருக்க. நீ மட்டும் இல்லனா கண்டிப்பா அந்த பாம்பு என்ன சாப்பிட்டிருக்கும். இல்ல, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். நான் தானே உங்க வீட்ல இருக்கேன். குக்குவும் மிட்டுவும் இப்படியே நண்பர்களா ஆகிட்டாங்க. காலையில இருந்து சீதாவும் ரகுவும் பறந்துட்டே இருந்ததால அவங்களுடைய ரெக்கைகள் ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சது. அதனால அங்கிருந்த ஒரு மரக்கிளை மேல உட்கார்ந்தாங்க. சீதா, இப்ப இரவாயிடுச்சு. அதனால நம்மனால சரியா பறக்க கூட முடியாது. இந்த மரத்து மேலே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு காலையில விடிஞ்சதோ குக்குவை போய் தேட ஆரம்பிக்கலாம். ரகு அண்ணா, நீங்க பக்கத்து வீட்டுக்காரர் தான். ஆனா இருந்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்க எனக்காக வந்திருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. சீதா, எதுக்காக நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஒரு அண்ணனா இருந்து என்னுடைய கடமையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். இப்படி இவங்க பேசிட்டு இருந்த கொஞ்ச நேரத்திலேயே ரகுக்காகவும் அப்படியே தூங்க ஆரம்பிச்சது. ஆனா சீதா குருவிக்கு தூக்கமே வரல தான் பையனை நினைச்சு. இப்படியே மறுநாள் பொழுது ஆச்சு. சீதா குருவியும் ரகுக்காகவும் விடிஞ்ச உடனே ரகுவை தேடி பறந்து போனாங்க. இப்படி இவங்க 2 பேரும் பறந்து போயிட்டு இருக்கும் போது அங்கிருந்த ஒரு பறவை கிட்ட குக்குவை பத்தி விசாரிச்சிட்டு இருந்தாங்க. இத பார்த்த மோட்டு கிளி அங்க உடனே பறந்து போச்சு. என்ன குக்குவா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. குக்கு என்னுடைய வீட்டில தான் இருக்கான். நீங்க குக்குவோட அம்மாவா? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. சரி வாங்க, என்னுடைய வீட்டுக்கு போலாம். இப்படி பேசின மோட்டு கிளி இவங்க 2 பேரையும் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போச்சு. சீதாவுக்கு குக்குவை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு.
குக்கு உடனே அம்மா பக்கத்துல வந்து உட்கார்ந்தான். அம்மா, குக்கு நம்மள விட்டு அவங்க வீட்டுக்கு போக போறானா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. கவலைப்படாத மிட்டு, எனக்கு எப்ப உன்னை பார்க்கணும்னு தோணுதோ உடனே உங்க வீட்டுக்கு வந்துடுவேன். உனக்கு என்னை எப்ப பார்க்கணும்னு தோணுதோ தாராளமா இந்த காட்டுக்கு வரலாம். இப்படி இவங்க பேசி முடிச்சதும் சீதா, குக்கு, ரகு காகம் இவங்க 3 பேரும் அவங்களுடைய காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க.